டாக்டர் எம்ஜிஆர் பாராட்டு விழா. அசத்தலாக பேசிய தங்கவேலுவும் நாகேஷும். வயசு ஆக ஆக வயறு முன்னால வந்துருது, நான் தான் வந்து நிற்கிற முன்னால. எப்படி உங்களுக்கு வயத்தை காணும் அப்படின்னு நான் கேட்டது உண்டு. என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த டாக்டரை வைத்தியம் சொல்லுவார். அவர் என்னென்ன பண்ணுவாருங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அது மாதிரிலாம் பண்ணி பார்த்து நல்ல நெய்யில் போட்டு எடுத்த மாதிரி அவர் மாதிரி ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன். நல்ல செக்கச்செவையும் வந்துடணும்னு பார்த்தேன். அதெல்லாம் பண்ணி பார்த்தேன். அதை வராமல் போதுதான் அந்த ஏக்கத்திலே கற்றுட்டேன். எம்ஜிஆரை வாழ்த்தி பேசும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். டாக்டர் பட்டம் கிடைத்து அதிலே இவ்வளவு பெரிய விழா எடுத்ததிலே நான் மனமாற கூறிப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பெருமதிப்புக்குரிய விழா தலைவர் பாரதிராஜா அவர்களே, விழா நாயகர் தமிழக முதல்வர் டாக்டர் மாண்புமிகு இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன். டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டும் மாபெரும் வாய்ப்பினை அளித்தமைக்காக விழா குழுவினருக்கு என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை தர சொன்னாலும் எவ்வளவு பாராட்டினாலும் ஒருவருக்கு பொருந்தும் என்றால் அதை பற்றி அதிக நேரம் பேசாமல் இருப்பதே நல்லது என்பது என்னுடைய கருத்து. கற்கண்டு கற்கண்டு என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் போரடித்துவிடும். உயர்ந்தவர், சிறந்தவர், கலைஞர், டாக்டர், பெரிய உள்ளம் படித்தவர், தர்மசீலர், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமே அல்ல. ஆனாலும் சில பட்டங்கள் கிடைப்பதால் சிலருக்கு உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பட்டங்கள் கொடுத்து விடுவதால் கொடுக்கப்பட்டிருக்கின்றவரால் அந்த பட்டத்திற்கு ஒரு உயர்வு கிடைத்துவிடும். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும் எத்தனையோ பேர்களுக்கு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டத்தை அளித்திருந்தாலும் கூட எங்கள் கலை உலக தலைவர், எங்கள் தமிழக முதல்வர், எங்கள் அண்ணாவின் இதயக்கரி எம்ஜிஆர் ஆபத்து வருங்காலத்தில் தான் டாக்டரை அழைப்பது நம்முடைய வழக்கம். ஆனால் எங்கள் தலைவர் அவர்களை எங்கெங்கு அன்பு ஆணவமாடுகிறதோ, எங்கெங்கு மகிழ்ச்சி கூத்தாடுகின்றதோ, எங்கெங்கு சகோதரத்துவம் தாண்டவாடுகின்றதோ, எங்கு கலைமணம் பூத்து கவழ்கின்றதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற அங்கெல்லாம் எங்கள் டாக்டரை பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் இந்த டாக்டருக்குரிய பணியை ஜெமினி கணேசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் கலைஞராக இருந்த பொழுது, நடிகராக இருந்த பொழுது மக்களின் மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கினார்கள் என்று. ஆகவே நடிகராக தியாகராஜன், புரட்சி தலைவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் ஏனைய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். எனக்கு இவ்வளவு பெரிய விழாவிலே கலந்து கொண்டு இங்கே நடக்கும் இப்பெரிய விழாவினை கண்டு கழிப்பதற்கு சந்தர்ப்பம் அளித்த விழா குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பல பெரியவர்கள் டாக்டர் அவர்களை பாராட்டி பேச இருக்கிறார்கள். நான் பாராட்ட பேச வந்தேன் என்பதை விட இந்நன்னாளில் அவரிடம் வாழ்த்து பெற வந்தேன் என்பதுதான் உண்மை. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அருமை அண்ணன் எம்ஜிஆர் அவர்களே, டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, இதய தெய்வமாம் எம்ஜிஆர் அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, உங்களுக்கும் இந்த பாராட்டு விழாவுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் கலைஞர்களுக்கும், இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், விழாவுக்கு வரவேணுங்கிற ஆசையில இருந்து வர இடம் இல்லாம வெளியே தவிக்கிறவங்களுக்கும், உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும், நிற்கிறவங்களுக்கும், கல்யாணம் ஆனவங்களுக்கும், ஆகாதவங்களுக்கும், வளர்ந்துகிட்டு வர்ற வாலிபர்களுக்கும், வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த முதன்கண் வணக்கம். இந்த நேரு ஸ்டேடியம் கட்டிய நாளில் இருந்து இத மாதிரி ஒரு தரைகளை யாருமே பார்த்திருக்க முடியாது. இப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடி வர்றார்கள் என்றால்
அது ஒரே ஒரு புரட்சி தலைவர் ஒருத்தருக்குத்தான் வர முடியும். ஏனென்றால் எனக்கு முன்னால பேசுறவங்கெல்லாம் சொன்னது மாதிரி எந்த இடத்துல கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல அவர் இருப்பார். எந்த இடத்துல துயரம் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால் இவர் கண்ணில் தான் தண்ணி வரும். அப்படி ஒரு சிறந்தவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததற்காக இங்கே பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஒரு டாக்டர் தான், அது எனக்கு தெரியும். நான் கேட்கறது உண்டு, அண்ணே வயசு ஆக ஆக வயிறு முன்னால வந்துடுது, நான் தான் வந்து நிற்கிற முன்னால, எப்படி உங்களுக்கு வயத்தை காணும் அப்படின்னு நான் கேட்கறது உண்டு. என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த டாக்டர் வைத்தியம் சொல்லுவார். கீரையை நிறையா சாப்பிடு, புடலங்காயை ஆப்பாயில் பண்ணி சாப்பிடு, சாப்பாடை இவ்வளோன்னு சாப்பிடு. அது சாப்பிட்றாரு. ஒரு பழம், ஒரு பீடம், ஒரு டம்ளர் மோர் சாதம், அவ்வளோதான் இவர் சாப்பாடு மத்தியானம். நமக்கு கருவாட்டு குழம்பு வாசனை அடித்தா வெட்ட தோணுது. இங்கே புடைச்சாலும் சரி, இங்கே புடைச்சாலும் சரி, அந்த நேரம் சாப்பிட்டுணும்னு தோணுது. அப்புறம் இந்த டாக்டர் சொல்கிறத நம்ம எப்படி கேட்கறது? ஆகவே பட்டத்துக்கு முன்னாலேயே ஒரு டாக்டர் தான். இத்தனை பேர் சேர்ந்து இந்த விழாவை இவருக்கு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 காலம் இவர் சீர்தி சிறப்போடு வாழணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமா அவர் வாழணுங்கிறது என்னுடைய எண்ணம். தலைவர் கழுத்தில் போடக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு மாலைன்னா அது யாருக்கு கிடைக்கும்னா அது புரட்சி தலைவர் ஒருத்தருக்குத்தான் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு இதழில் நீங்கள் இருக்கிறீங்க, நாங்களும் இருக்கிறோம். ஆக நீங்கள்லாம் வந்து மேடையில் ஏறி நீங்கள் மாலை போடணும்னு அபிப்பிராயப்பட்டீங்கன்னா மேடை தாங்காது. அதனால் உங்களெல்லாம் ஒவ்வொரு இதழாக நினச்சி ஒரே மாலையாக கட்டி அதை நாங்கள்லாம் சேர்ந்து போட்டோம். அதனால் நீங்களும் போட்டதாகத்தான் அர்த்தம், வருத்தப்படாதீங்க. இன்னும் நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மாலை போட நமக்கு கொடுத்து வைக்கிறேன் நிச்சயமாக நினைக்காதீங்க. அது நீங்கள்லாம் சேர்ந்து போட்ட மாலை தான். டைரக்டர் பாலச்சந்திரன் அவர்கள் முதல்ல இங்கே வந்து பேசும்போது நான் என்னென்ன பேசணும்னு நினச்சிக்கிட்டு தானே அத்தனையும் பேசிட்டார். நான் இதுதான் பேச போகிறேன்னு இவருக்கு என்ன தெரியும்? அதான் டைரக்டர். ஆனால் புரட்சி தலைவருக்கு இதை விட பெரிய பட்டமாக கிடைக்கும் போது 10 பேர் அல்ல 10,000 பேர் சுமந்து வந்து ஒரு மாலையை நம்ம போட்டு பார்க்கணும். அது சீக்கிரத்தில் நடக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே என்னுடைய அருமை அண்ணன் புரட்சி தலைவர் முதல்வர் டாக்டர் அவர்கள் ரொம்ப காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு இருந்து இந்த ஏழை மக்களுடைய கல்வி தரத்துடைய சீரு சிறப்பையும் உயர்த்தக்கூடிய அளவுக்கு அது நல்லதா போச்சு. ஒரு 10 நாள்ல இப்படி ஏற்பாடு பண்ணி இவ்வளவு பேர், இவருக்கு 1.5 மாதம் டைம் கொடுத்துருந்தோம்னா அவ்வளவுதான். ஊர்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, முகமூடி திருட அவன் இஷ்டத்துக்கு போடுவான். அதனால குறுகிய காலத்துல பாரதிய ராஜா அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணது அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி இப்படி பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. இந்த விழாவின் நாயகராக வீட்டிருக்கின்ற அருமை அண்ணன், என்னுடைய இதய தெய்வம், புரட்சி தலைவர், பொன்மன செம்மல், மக்கள் திலகம், மக்களெல்லாம் போற்றுகின்ற தமிழக முதல்வர் அவர்களே, அண்ணன் நடிகர் திலகம் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, கலைஞர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, கடல் அலையாக திரண்டு வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெரிய விழாவிலே வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய தமிழக முதல்வரை பாராட்டுகின்ற அளவுக்கு இதுவரையில் எத்தனையோ தமிழகத்தில் முதல்வர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் புரட்சி தலைவரை போல
தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு முதல்வர் இனி இந்த நாட்டுக்கு வருவதே சந்தேகம் என்று சொல்ல வேண்டும். சிவகுமார். பாராட்டு விழாவிலே தமிழகத்தின் முதல்வரே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, எத்தனையோ பல்கலைக்கழகம் உனக்கு பட்டம் கொடுக்க முன்வந்தும் நீ ஏற்காமல் சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டாயே, அதன் மர்மம் என்ன? 1000 பல்கலைக்கழகமாய் அரி துயில் கொண்டிருக்கும் அண்ணாவுக்கு பக்கத்தில் அது அமைந்திருப்பதால் தானோ? பல்கலைக்கழகமா உனக்கு பட்டம் கொடுத்தது? உனக்கு பட்டம் கொடுத்ததன் மூலம் மனிதாபிமானத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஞானம் தனக்கு இருக்கிறது என்ற தகுதிக்கு அதுவல்லவா உன்னிடம் பட்டம் வாங்கிக் கொண்டது. கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்பது போல நீ பல்கலைக்கழகம் கொண்டான். தாய் தமிழுக்கு பல்கலைக்கழகம் கொண்ட நீதான் தாயை காத்த தனையன். ஆம், தாய் தமிழை காத்த தனையன். பல்லாண்டு பல்லாண்டு நீ வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். வணக்கம். நாகேஷ். பாரதி ராஜா அவர்களே, விழா நாயகர் அருமை அண்ணன், எங்கள் உங்கள் எல்லாருடைய அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரியவரான புரட்சித் தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திய கலைஞர் பெருமக்களே, மேடையில் வீட்டிருப்பவர்களே, என் முன்னால் அனைவோடு வீற்றிருக்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, அமைச்சர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் முதற்கண்ணில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பல தடவை உபதேசம் பண்ணியிருக்காரு, சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. உடம்பு பார்த்துக்கோ, ஆரோக்கியமாக இரு, நல்லா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். அவர் என்னென்ன பண்ணுவாருங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அது மாதிரிலாம் பண்ணி பார்த்து நல்ல நெய்யில் போட்டு எடுத்த மாதிரி அவர் மாதிரியே ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன். நல்ல செக்க செவையும் வந்துடணும்னு பார்த்தேன். அதெல்லாம் பண்ணி பார்த்தேன். அதை வராமல் போனதான் அந்த ஏக்கத்திலே கருத்துட்டேன். அதனால் சில பேரால் தான் சில காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சத்தியமாக தெரிய போச்சு. அதுக்கு ஜாஸ்தியாக பேசுகிறோன்னு சொன்னால் முதலமைச்சரை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு சொன்னால் ஏதாவது பண்ணணும்னா பொறாம பண்ணலாம், அவரை பார்த்து அவ்வளோதான் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு ஆறா வர்றதுனாக்க இல்லை, அவரே தான் திருப்பி வரணும், வேறு ஒன்றும் வழியே கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவர் நம் கலை குடும்பத்திலிருந்து இவ்வளோ அழகாக பிரகாசிக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நாங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய படங்களில் இப்போ சத்துணவு இப்போ பொதுமக்களுக்கு தானே போட்டுட்ருக்காரு, நடிக்கும்போது எங்களுக்கெல்லாம் நிறைய போட்டுருக்காரு. இதில் ரொம்ப பேர் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க, நான் ரொம்ப வாய் விட்டு சொல்கிறேன். இவங்களோட நடிக்கும்போது யாராவது படத்தில் வந்து பணம் தரலன்னு சொன்னாக்கா அண்ணங்கிட்ட போய் சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்துடும் பணம். அப்படி வந்து ஊட்டி வளர்த்துறவர். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்ன அன்பின் முதல்வர், அமைச்சரின் முதல்வர், சிரிப்பின் முதல்வர், சிறப்பின் முதல்வர், கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதும் இல்லை, அள்ளி கொடுக்கும் வள்ளலின் முதல்வர், சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் எவன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர், சத்யா முதல்வர், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீரோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.